ஹலோ, ஒரு ஷார்ட் ரீடிங். நான் யாமினி மேம் இன்னும் 2 கார்டு அனுப்பிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இன்னொரு கார்டு இன்றைக்கி தான் வந்துச்சு என்கிட்ட. ஸ்டோரி டெல்லர்ஸ். என்னோட சோல் ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொருத்தரும் அனுப்புகிற ஒவ்வொரு கார்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. ஒன்றும் என்ன சொல்கிறதுனா சான்ஸே இல்லை உங்களுடைய செலெக்ஷன்லாம். அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாருடையுமே செலெக்ஷனுமே. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஒரு ஷார்ட் ரீடிங், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர். ஓகே, ஷார்ட்டாக ஒரு ரீடிங் பார்த்துறேன். ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே, யாமினி மேம் அனுப்பின கார்ட்ஸில் இருந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் 3 கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் இன்னொரு டேரோஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். டேரோ கார்டு. ஓகே, பாஸ்ட், ஓகே, present, oh my gosh. என்ன சொல்ல இந்த கார்டுக்கு நான் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துட்டு நான் சொல்கிறேன். மூணு கார்டு இருந்தால் சரி, ஒரு கார்டு இருந்தாலும் சரி, பவர்ஃபுல் ரீடிங்காக தான் வருது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியில் நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கார்டே பாஸ்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்க. ஸ்டார் கார்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உள்ளடக்கி வச்சுருந்தீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும், சில உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இறுக்கமாக ஒரு இதில் உள்ள நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே வச்ச மாதிரி வச்சுருந்துருக்கீங்க. நிறைய விஷயங்களை, உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ஸ்கில்ஸ், பேசுகிற திறமையை இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே. ஆனால் நாள் போக போக நீங்கள் உங்களை பற்றின அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தேடல் ஆரம்பிச்சிருக்கீங்க. பாஸ்ட் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். தேடல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான ஒரு தெளிவு வரும்போது நீங்கள் ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜிக்கு வரீங்க. மேல் ஆர் ஃபீமேல், எனி ஜெண்டர். ஓகே, இது எனர்ஜி, ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜிக்கு நீங்கள் மாறுவீங்க. ஏன்னா இது உங்களுக்கான ஒரு அவேக்னிங். உங்கள் அவேக்னிங் வந்தோடனே ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் மாறி இருக்கீங்க. திரும்ப நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருந்தாலும் நீங்கள் அடக்கி வச்சுருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தானாகவே தேடி தோண்டி உங்களுக்குள்ளேருந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஸ்டார் கார்டு, ஸ்டார்டிங் ஸ்டார் கார்டு, இது ஸ்டார் எண்டு முடிகிறதும் ஸ்டார் கார்டு. எப்படி வருது பாருங்க. ஆனால்
ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஸ்டார் குவாலிட்டி பர்சன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன், உங்களால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும், சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத அப்போது ரொம்ப நிறைய விஷயங்களை தயங்கி இருக்கிறீங்க வெளிப்படுத்துறதுக்கு. ஒரு நேரம் வரும்போது உங்களுக்குள்ள சில அவேக்கனிங் உருவாச்சு. அந்த அவேக்கனிங் உங்களுக்குள்ள நீங்கள் தேடல் ஆரம்பிச்சிங்க. அந்த தேடலில் தான் நீங்கள் ஒரு ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜிக்கு வந்தீங்க. ஒரு ஸ்டாராக இப்போ ஜொலிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களுடைய பாஸ்ட். ஒரு ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்? இப்போ நீங்கள் இந்த ஒரு குவாலிட்டிக்கு வந்துச்சு, ஸ்டார் குவாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுடைய ஓன் ஹாப்பினஸ் நீங்கள் தான்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. லைஃப்பில் வேறு ஒருத்தவங்க உங்களுக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சிருச்சு. நீங்கள் வேணும்னா அவங்களுடைய சந்தோஷத்துக்கு கூட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்களால் அந்த சந்தோஷம், அவங்க தேடுற சில விஷயங்கள் நீங்களும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் முழு மனசோட கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பிரசாதம் சொல்லி எனக்கு கேட்குது. ஒரு பிரசாதம், ஒரு பிளஸ்ஸிங், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்றவங்களுக்காக பண்ணணும்னு சொல்கிறத அந்த மைண்ட் எப்போ வந்ததோ அப்போவே உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நீங்கள் கேட்குற மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குது. 10 of coins ஒரு கம்ப்ளீஷன். அபண்டன்ட்லி. எதில் அபண்டன்ட்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலி நிறைய விஷயங்கள் நீங்கள் அபண்டண்ட்டாக நீங்கள் வரப்போகிறீங்க. இது உங்களுடைய ஆரம்பம். இப்போ லைஃப்பில் நீங்கள் இப்போ கஷ்டப்படுற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் ஃபினான்ஸில் நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்காகவும் நீங்கள் கஷ்டப்படுற இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு அபண்டன்ட்டான ஒரு லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க. இது ப்ரெசன்ட் பார்த்தோம். நம்ம ப்ரெசென்ட்டில் இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு லெவல் வந்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் நீங்கள் வந்துட்டு ஒரு அபண்டன்ட்டான ஒரு லைஃப் வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட் ஃபைனல் உங்களுடைய ஃப்யூச்சர் கார்டு 2 of spikes. ஸ்பைக்ஸ்னால் இந்த கார்டில் வந்து வாண்ட்ஸ், 2 of wands. ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப், எல்லாமே கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் உங்களுக்கு இருக்குது. ஃப்யூச்சர் பாஸ்டில் எல்லாம் கடந்து வந்தாச்சு. ஒரு உங்களுடைய இப்போ ப்ரெசண்ட்டும் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. வரப்போகிற ஃப்யூச்சரும் சூப்பராக தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு 7 of coins. எல்லாமே கிடச்சி நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அது நாலேஜாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமைப்போம். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் எப்படி இருந்தது சொல்லி எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. கார்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் அனுப்புகிற நான் கூட இந்த அளவுக்கு நான் செலக்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. கார்ட்ஸ் வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னை கேட்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது கார்டு வாங்க எனக்கு கேட்கும்போது அவங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன மாதிரி கார்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அனுப்புங்கன்னு தான் சொன்னேன். நான் ஒரு காரணத்தினால தான் சொன்னேன், உங்களுடைய மைண்ட் செட் எப்படி, உங்களுடைய செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் ஸ்டார்டிங்கில் இருந்து. ஆனால் ஒவ்வொருத்தவங்க நீங்கள் அனுப்பும் போது உங்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு ரொம்பவே ஒரு க்ரியேட்டிவ் நான் அடிக்கடி ரீடிங்கில் சொல்கிறேன். நிஜமாகவே ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், ரொம்பவே ஒரு ஃப்ரீ மைண்ட், ஒரு என்ன சொல்ல வார்த்தை இல்லை உங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு. நான் ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கார்டு அனுப்பினவங்க, என்னை ப்ளஸ் பண்ணுறவங்க, கமெண்ட்ஸில் என்னை ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி என்னை கமெண்ட்ஸில் சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நான் ஹாப்பி. இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்துட்டு எனக்கு பேச ஆள் கிடையாது, எனக்கு எந்த விஷயமும் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு கிடையாது. ஒரு உண்மையான பர்சன்ஸ் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இப்போ உங்களை எல்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ். குட் நைட்.